வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அழகான நேர்த்தியான விளையாட்டுப் பொருள் இது. ஒரு கோப்பை சரவிளக்கு. விலைக்கு வாங்கினால் பொதுவாக சரவிளக்குகள் மிகவும் விலை உயர்ந்தவை. ஆனால் இதை நீங்கள் குறைந்த செலவில் செய்ய முடியும். தேவையான அனைத்து பொருட்களும் உங்கள் வீட்டில் உள்ளன. உங்களுக்கு தேவை காகித கோப்பை, பசை, கலர் மணிகள், கத்திரி, ஸ்ட்ரா, நூல் மற்றும் ஒரு பாட்டில் மூடி. முதலில் காகித கோப்பையை எடுத்து அடிப்புறம் நடுவில் ஒரு சிறு துளை இடவும். இப்போது சுமார் 10 நூல் எடுத்து அவைகளில் கலர் மணிகள் கோர்க்கவும். சுமார் 10 சென்டிமீட்டர் நீளமான நூல்கள். இப்போது பச்சை டேப் பயன்படுத்தி காகித கோப்பையை கீழே இந்த நூல்களை கட்டவும். சிவப்பு மற்றும் பச்சை செல்லோ டேப் போட்டு கோப்பைகளை அலங்கரிக்கவும். இப்போது மூடியில் ஒரு துளை இடவும். ஒரு சிறிய துளை கோப்பை அடிப்பாகம் கொஞ்சம் பசை வைத்து இப்போது இந்த காகித கோப்பை அடிப்பாகத்தில் மூடியை ஒட்டவும். அதை உலர விடுங்கள். மூடி காகித கோப்பையில் ஒட்ட வேண்டும். இப்போது 2 துளைகள் இடவும். கோப்பையின் கீழே வலது பச்சை செல்லோ டேப், மேலே நேர் எதிரெதிரான 2 ஓட்டைகள். ஒரு ஸ்ட்ரா எடுத்து நீண்ட ரப்பர் பேண்ட் இணைக்கவும். பிறகு அதை இவ்விரண்டு நேர் எதிரான துளைகளில் கோர்க்கவும். இப்போது ரப்பர் பேண்டின் மற்ற முனையை மேல் உள்ள துளை மூலம் இழுக்க முடியும். இந்த ரப்பர் பேண்ட் மேல் நீண்ட ஸ்ட்ராவை வைத்தால் சரவிளக்கு வேலை செய்ய தயார். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ராவை திருகுவது மட்டுமே. எதுவரை என்றால் ஒரு கையில் கோப்பையை பிடித்து மூடி ஸ்ட்ராவை திருகவும். எதுவரை என்றால் ஒரு கையில் கோப்பையை பிடித்து மூடி ஸ்ட்ராவை திருகவும். ரப்பர் பேண்ட் அறுந்து போகாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. கீழிருந்து பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். இந்த திருகிய ரப்பர் பேண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிங் போல் செயல்படுகிறது. ஆற்றலை இது பிடித்து வைக்கிறது. இப்போது கீழ் ஸ்ட்ராவை சுற்ற வைப்பதால் சரவிளக்கு காற்றில் சுழல்கிறது. அது சுற்ற தயாராக இருக்கிறது. பட்டைகளை பாருங்கள். காகித சரவிளக்கு உருவாக்கும் இந்த பட்டைகளை கவனியுங்கள். இந்த பட்டைகள் ஏன் உள்ளன என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். கவனியுங்கள், பட்டைகள் சிறிதாகின்றன. இப்போது பட்டைகள் முன்பை விட சிறியவை. விளையாடி மகிழுங்கள். கலர் மணிகளின் அந்த பட்டைகள் ஏன் தெரிந்தன என்று யோசியுங்கள். நாம் இதோடு மீண்டும் விளையாடலாம். திருகி விளையாடுங்கள். இந்த கோப்பை சரவிளக்கை சுழற்றி விளையாடிக்கொண்டே இருக்கலாம். திருக்கப்பட்ட ரப்பர் பேண்ட் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஏன் இந்த பட்டைகள் தெரிந்தன என்று நாம் பார்க்கலாம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஒரு வாய்ப்பு வேண்டும். மீண்டும் இந்த பட்டைகளை நீங்கள் காணலாம். அடிப்படையில் ஏனெனில் நாங்கள் இந்த படம் எடுக்கும்போது கேமரா துளை சற்று நேரம் திறந்து இருந்தது. அந்த நேரத்துக்குள் கலர் மணிகள் இவ்வளவு தூரத்தை கடந்தது. அதனால் இந்த பட்டையெல்லாம் ஃபிலிமில் படம் பிடிக்கப்பட்டன. இப்போது இந்த சரவிளக்கின் வேகம் குறையும் போது மணிகள் கடக்கும் தூரமும் குறைகிறது. அதனால் பட்டைகள் மேலும் குறைகின்றன. விளையாட இவ்வளவு வேடிக்கையான பொருள். உங்கள் வீட்டை அலங்கரிக்கவும் கூட. இலவச காகித சரவிளக்குகள்.